இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டில் நீங்கள் ஏதாச்சும் திருத்தம் செய்யணும்னா தற்போது முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாம் மூலம் ஈஸியாக திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. இது சம்பந்தமாக வெளியான அப்டேட் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அரசின் சேவைகள் நேரடியாக மக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நவம்பர் மாதம் வரை பார்த்தீங்கன்னா 10,000 சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மக்கள் இவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே திமுக அரசை பொறுத்தவரை இந்த முகாம்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. பொதுமக்களுக்கு அரசு சேவைகள் பெறுவதற்கு சேவை மையங்கள், அரசு அலுவலகங்கள், அதிகாரிகளிடம் மாறி மாறி அலைய வேண்டியிருக்கும். அத்தகைய அலைச்சல் ஏதும் இல்லாமல் மக்கள் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை, குறிப்பாக மகளிர் உரிமை தொகை கூறி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என காத்திருக்கும் பெண்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை முகாம்களுக்கு நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளலாம். அங்கேயே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துவிட்டால் அடுத்த 45 நாட்களுக்குள் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்பது தெரிவிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்களோடு பெண்கள் செல்ல வேண்டும். எங்கே முகாம் நடக்கிறதோ மக்கள் தங்களுடைய ஊரில் எங்கெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெறுவதோ அங்கு சென்று இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் நீங்கள் ஆதார் கார்டு ஏதாச்சும் கரெக்ட் செய்யலாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ரேஷன் கார்டையும் திருத்தம் செய்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் சேவை மையம் மூலம் பெறும் சான்றிதழ்கள் பார்த்தீங்கன்னா சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, விதவை சான்று, இது போன்ற சான்றுகள் எந்த சான்றாக இருந்தாலும் சரி இதற்கு நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை செய்து ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய தகவல். மகளிர் உரிமை திட்டத்திற்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரியே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் நீங்கள் திருத்தம் செய்தாலும் திருத்தம் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான சான்றுகளுக்கும் இந்த முகாம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.